இந்தந்த விஷயங்கள் இருந்தால்தான் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் பெண் கேட்டே வர முடியும். 1.5 lakhs கண்டிப்பா நெட் salary இருக்கணும். இட்ஸ் நாட் a gross. 1.5 lakhs நெட் salary இருக்கணும். அப்புறம் வந்துட்டு கார் இருக்கணும். அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். உன்னை பொம்பளைன்னு பாக்குறீங்க இல்லனா எஸ்எல் பசங்க வாங்கிப்போம். ஆஃப்டர் மேரேஜ் if possible ஏதாவது அப்ராட்ல இது கிடைச்சதுன்னா they have to go and settle over there. ஓகே, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும். ஆமா. எந்த நாடா இருந்தா ஓகே? யுஎஸ் இருந்தா ரொம்ப நல்லா யுஎஸ். இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? என் டாட்டர் வந்து இப்போ வந்து மெடிசன் படிக்கிறாங்க. செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் போயிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு படிக்கறாப்ல. ஆமா. ஓகே. அவங்க படிக்கிறாங்க, அந்த இதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ஏங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. முடி இருக்கணும், பழுக்கையா இருக்க கூடாது. அப்பா மாதிரி இல்லாத ஒரு ஆளா தேர்ற நீ. மாம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். சார் ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ளையா வரணும். அரசாங்க உத்தியோகம், அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு இருக்கணும். சொந்த வீடு. நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாம் நம்ம பையன் மாதிரி இருந்துக்கணும். டயலாக கவனிக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு ஆமா சார். சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். நல்ல வேலைப்பா, எனக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு.